இது எப்போதும் இங்கே தானே இருக்குது. இதை எடுத்து சும்மா இப்படி மாற்றி இப்படி வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்தா தான் தெரிஞ்சு இது கூட நல்லா தான் இருக்குல்ல. இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. அதே மாதிரி தான் எப்போதும் ஒரே மாதிரி தான் அது செய்கிறோம். அந்த ரெசிபியை கொஞ்சம் மாற்றி பார்த்தா ரெசிபியில் மட்டும் இந்த ப்ராப்ளம். நல்லா வரலன்னா என்ன பண்ணுறது? நான் இருக்கேன்ல எப்போதும் பண்ணுற தேங்காய் சட்னி, ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி, ரொம்ப நல்ல மாதிரி. என் அன்பு வணக்கம். மியூசிக்கை பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அரை தேங்காவை நான் திருகி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 3 பச்சை மிளகாவையும் நான் போட்டுக்கிறேன். புளிப்புக்கு தேவையான ஒரு 1/4 இன்ச் புளியை நான் சேர்த்துக்கிறேன். அரை கட்டு மல்லி இலையை நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 4 காம்பு கருவேப்பிலையும் நான் உருகி சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, தேங்காய் சட்னி வேறு மாதிரி, புது மாதிரி, ஆனால் ரொம்ப நல்ல மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், தாளிப்பே போடாமல். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே இது இருக்கும். இல்லை எனக்கு தாளிப்பு வேணுனாலும் நீங்கள் தேங்காய் சட்னிக்கு என்ன தாளிப்பு போடுவீங்களோ நீங்கள் அதே போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அப்படியே ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த டேஸ்ட்டை யூஸ்வலாக சாப்பிட்ற தேங்காய் சட்னி எப்படி டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட்டை விட இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக நீங்கள் இதை பார்ப்பீங்க. ஒரு நார்மலாக ஒரு கொத்தமல்லி சட்னி அரைச்சா அந்த ஃபீலும் இல்லாமல் இது வேறு ஃபீலில் ரொம்ப சூப்பராக இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மிளகு நான் எதுக்கு சேர்க்குறேன் தெரியும்ல, என்னது உங்களுக்கு தெரியாதா? அப்போது வெல்கம் டு SivaRaman கிச்சன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் அபாரமாக தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்புறம் என்னது, ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருக்குல்ல, அதனால சொல்கிறேன். ஏன் தெரியுமா? லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.